நிக்கில் காமத். இவரோட பாட்காஸ்ட் 9 out of 10 கொடுப்பேன். இந்தியாவில் இருக்க ஸ்மார்டஸ்ட் மைண்ட்ஸ் நிறைய பேர்த்த இன்வைட் பண்ணி ஃபைனான்ஸையும் தாண்டி நிறைய விஷயத்தை இவங்க பாட்காஸ்ட்ல சிம்பிளா கத்துக்கலாம். கோபிநாத். நான் 9 out of 10 கொடுப்பேன். அவர் கெஸ்ட் கிட்ட கொஸ்டின் கேட்கிற விதமும் சரி, அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற விதமும் சரி ரொம்ப சூப்பரா இருக்கும். முக்கியமா லேமனுக்கு கூட புரியும். ராஜ் ஷமானி. நான் 7 out of 10 கொடுப்பேன். இவர் தான் இந்தியன் பாட்காஸ்டோட ஃபேஸ் வேல்யூ. பட் ரீசன்ட் டைம்ஸ் அவர் கொஞ்சம் பேரை கெடுத்துக்கிட்டாரு. ரன்வீர் ஷோ. இவருக்கும் நான் 7 out of 10 தான் கொடுப்பேன். ரொம்ப குவாலிட்டியான பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய சொதப்பறாரு. ஃபினான்ஸ் வித் ஷாரன். ஃபைனான்ஸுக்கே ஓஜி அவரு தான். நான் அவரோட பாட்காஸ்ட் 9 out of 10 கொடுப்பேன். ஏன்னா இந்தியாவுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ் வேணுங்கிறத ஒரு முக்கியமா எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. திங்ஸ் கூல். என்னோட பர்சனல் ஃபேவரட் 10 out of 10 கொடுப்பேன். சேனல் ஆரம்பிச்ச புதுசுல இருந்து இப்ப வர எங்கேயுமே யாரையும் மிஸ்லீட் பண்ணாம ஒரு கிளியர் கட்டா இவ்வளவு ப்ரிசைஸா டேட்டா பேஸ்டா கொடுக்குற ஒரு கண்டென்ட்ல இவங்க ரொம்ப பெரிய ஆள். ஸ்ரீராம் செல்வன். எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேர்த்தோட பர்சனல் ஃபேவரட். ஏன்னா ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதோட கோர்ல இருந்து கடைசி வரை என்னென்ன பண்ணணுங்கிற தெளிவா சொல்லி கொடுக்குற ஒரு சேனல் அது. அவரோட பாட்காஸ்ட் நான் மிகப்பெரிய ஃபேன். 10 out of 10 கொடுப்பேன்.